விவசாயி, என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. ஆனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள பைசதான் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுலாவுக்காக சென்றிருந்த பொதுமக்கள் மீது தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தி அதில் 26 நபர்கள் உயிரிழந்ததாகவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு பரமேஸ்வரன் உள்பட 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டது. உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் விரைந்து செயலாற்றி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் வழங்கிடவும் சுற்றுலா சென்ற தமிழர்களுக்கு தேவையான உதவிகளை அளிக்கவும் உத்தரவிட்டார்கள். தமிழர்களுக்கு உதவிட புதுடெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு மையம் ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த பணிகளை ஒருங்கிணைத்து அனைத்து உதவிகளையும் அளிக்க புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் திரு அப்துல் ரசூல் IAS அவர்கள் புதுடெல்லிக்கு அனுப்பப்பட்டு அவர் இந்த மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சுற்றுலா சென்ற தமிழர்கள் புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு போன்ற வசதிகள் அரசின் சார்பில் ஏற்படுத்தி தரப்பட்டது. தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட துரித நடவடிக்கைகளினால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சுற்றுலாவுக்கு சென்றவர்களில் முதல் கட்டமாக மதுரை, சென்னை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 25 தமிழர்கள் புதுடெல்லியிலிருந்து விமானம் மூலம் 24/4/2025 அதாவது நேற்று நள்ளிரவு 1:30 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். அதே நாளில் நேற்று காலை 8:45 மணிக்கு தர்மபுரி, மதுரை, சென்னை மாவட்டங்களைச் சேர்ந்த 6 தமிழர்கள் விமானத்தின் மூலம் சென்னை வந்தடைந்தனர். மேலும் புதுடெல்லியிலிருந்து இன்று காலை தமிழ்நாடு விரைவு தொடர்வண்டியின் மூலம் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 40 தமிழர்கள் சென்னை வந்தடைந்தனர். மற்றும் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 நபர்கள் மதுரை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தனர். தற்போது 26 தமிழர்கள் சென்னையிலும் சென்னையின் சுற்று வட்டாரங்களையும் சேர்ந்தவர்கள் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் என்னையும் துறையின் செயலாளர் போன்ற உயர் அலுவலர்களையும் விமான நிலையத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இவர்களை வரவேற்று அனுப்பி வைக்கிறோம். இந்த தாக்குதலில் குண்டு அடிபட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சென்னையைச் சேர்ந்த திரு பரமேஸ்வரன் என்பவர் ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக புதுடெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். அவருடைய உடல் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவரது மனைவியிடம் நேற்றைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி ஆறுதல் சொல்லியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுலாவுக்கு சென்ற தமிழர்களுக்கு உதவுவதற்கு டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேரமும் செயல்படுகிற கட்டுப்பாட்டு மையம் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது தேவையானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இதுவரை தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் 146 பேர் என்று கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். 146 பேரில் பரமேஸ்வரன் சிகிச்சையில் இருக்கிறார். மீது 146 பேரும் நேற்றிலிருந்து இப்பொழுது வரை படிப்படியாக வந்து பத்திரமாக சென்னை சேர்ந்திருக்கிறார்கள். இல்லை, அவ்வளோதான். தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் 147 பேர் என்று சொல்லப்பட்டது. அதில் 2 பேர் எய்ம்ஸில் இருக்காங்க. அதில் பரமேஸ்வரன் ஒருவர். இன்னொருவர் தற்போது கிடைத்த தகவல் அவர் ஆந்திராவை சேர்ந்தவர் என்பது. அந்த ஒருவர் மட்டும்தான் இப்போ அங்கே இருக்கிறது. இப்போ இது வரைக்கும் 145 பேர் வந்திருக்காங்க. அவரோடு சேர்த்து 146. இவ்வளோதான் இப்போ தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுலாவுக்கு சென்றவர்கள். தமிழர்களை மீட்பதற்கு மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு. ஆமாம், அதெல்லாம் ஒருங்கிணைந்து செய்த செயல்தான். தமிழ்நாடு, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தமிழ்நாடு அரசு
ஒன்றிய அரசு, ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு ஆகிய எல்லா அரசுகளும் ஒருங்கிணைந்து செய்த நடவடிக்கைகளின் விளைவாக எல்லோரும் பத்திரமாக குறித்த நேரத்தில் பாதுகாப்பாக தமிழ்நாட்டிற்கு இல்லம் திரும்ப இருக்கிறார்கள். அதே போல அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாகனங்கள் செல்ல முடியாத பகுதி கூறப்பட்டிருக்கு. அதனால மீட்கக்கூடிய சிக்கல்கள் எப்படி இருந்தது? என்னங்க? அந்த பகுதி வாகனங்களாகவும் செல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மீட்கக்கூடிய நிலை எப்படி சிக்கல்கள் இருந்தது? எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க? இல்லை, இப்போ வந்திருக்கிறவங்க இப்போ சொன்ன தகவல் புதுக்கோட்டை இல்லை அவங்க சொல்லிட்டோம். அந்த புதுக்கோட்டையிலேருந்து வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர். அதனால தான் அவர் அனுப்பிச்சு அவர் அந்த லாங்குவேஜ் எல்லாமே தெரியும். அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஏரியா ஜம்மு காஷ்மீர் ஃபுல்லாக தெரிஞ்சவர். அதனால் அவர் அனுப்பிச்ச வாசி ரொம்ப ஈஸியாக அவங்க இது பண்ணிட்டாங்க. அதுதான் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப நல்லா. சரி, இப்போ இருக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல பாகிஸ்தானை சார்ந்தவங்க இங்கே இருந்தால் பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானை சார்ந்தவங்க தமிழ்நாட்டில் இருந்தால் பாகிஸ்தானுக்கு போகணும் இல்லை, அப்படின்னு இப்போ அதெல்லாம் இல்லை, இப்போ இது அரசியல் பேசுறதுக்கான நேரம் இல்லை. எல்லா அரசுகளும் ஒருங்கிணைந்து பாதிப்புக்குள்ளானவர்களை மீட்டெடுத்து பத்திரமாக அவர் அனுப்பியிருக்கிறார்கள். இது வரைக்கும் நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம். அந்த வகையில் இப்போ வந்திருக்கிற அத்தனை பேருமே பாதுகாப்பாக வந்திருக்கிறார்கள். முன்னறிவிப்பட்டவங்களுக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் நிவாரணம் அறிவிச்சிருக்கு. நிவாரணம் அறிவிச்சது உமர் அப்துல்லா தமிழகத்தை சேர்ந்தவர்களும் வந்து அவருக்கு தமிழ்நாட்டு இல்லை, அது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். முதல்ல வந்து மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று இப்போ அந்த மாதிரி 2 பேர் அவங்க மதுரை விமான நிலையத்துக்கு இன்னைக்கு மத்தியானம் 3:30 மணிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்க நல்லா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அரசின் சார்பில் அளிக்க சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாடு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் 28 பேர் சார்பாக. இல்லை, இதுதான் எங்களுக்கு ஆக்சுவலாக இங்கேருந்து போனது 20ஆம் தேதி போனோம். அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் அந்த பெஹல்காம்ன்ற அந்த இதுக்கு போனோம். அதுதான் மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் உள்ளே போகல, ஏன்னா அந்த குதிரையில் தான் போகணுன்னு சொன்னாச்சு. நாங்கள் போகல, நாங்கள் அந்த உள்ளே மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். கொஞ்சம் மழையெல்லாம் பெஞ்சவாசி மேபி அன்னைக்கு எதுவும் அட்டாக் நடக்கலைன்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் டே சேம் டைம் அட்டாக் நடந்தது. நாங்கள் வேறு இன்னொரு ஏரியா போயிட்டு வரும்போது நியூஸ் எங்களுக்கு வந்தது. அப்புறம் நாங்கள் நேராக ஸ்ரீநகர் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அதனால் நாங்கள் சேஃபாக தான் இருந்தோம். ஹோட்டலில் ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் தமிழ்நாடு சேர்ந்த இவரை கான்டாக்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் இன்னும் சில அரசு அதிகாரிகள் எல்லோரும் கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க சிஎம்கிட்ட இது பண்ணாங்க. அப்புறம் நம்ம எம்எல்ஏக்கிட்ட கூட சொல்லி இது பண்ணிட்டு இருந்தோம். மௌலானா வேளச்சேரி எம்எல்ஏக்கிட்டையும் சொல்லி அவரும் சட்டசபையிலையும் சொன்னேன்னு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி இதெல்லாம் பேஸ் பண்ணி அவர் சிஎம்முக்கு கொடுத்த வசி முதலமைச்சர் அதில் தலையிட்டு எங்களுக்கு அது முன்னாடி எங்களுக்கு ஆக்சுவலாக அந்த டிக்கெட்டை ப்ரீபோன் பண்ணி எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. டெல்லியில் எங்களை டெல்லி ஏகே விஜயன் அந்த டெல்லி பிரதிநிதி அவர் வந்து ரிசீவ் பண்ணி லஞ்ச் எல்லாம் ஈவினிங் ஆஃப்டர்நூன் ப்ரொவைட் பண்ணி எங்களை சேஃபாக இதுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இப்போ இந்தியா மூலமாக நிறைய பேர் வந்து ஜம்மு காஷ்மீர் வந்திருந்தாங்க. அதில் வந்து அனைத்து மாநிலங்களும் சேர்ந்தவங்க வந்திருக்கும் போது தமிழ்நாடு அரசோட உதவி வந்து எவ்வளோ சீக்கிரம் கிடைச்சது மற்ற மாநிலங்களில் இல்லை. இப்போ நல்லா ஆக்ட் பண்ண வசதி அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அதுவும் அந்த ஊர் லோக்கல் தெரிஞ்ச ஆளே போட்ட வாசி அவரும் நல்லா போய் நல்லா நீட்டாக பண்ணார். எங்கள் ரூமுக்கே வந்தார் அவர். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நல்லா பண்ணியிருக்கிறேன், ஒருங்கிணைச்சு நல்லா பண்ணாங்க. அதனால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சந்திரசேகர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. சந்திரசேகரன்